ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வத்தல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய சிஸ்டர் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. அது நான் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இதை நம்ம தட்டும்போது ரொம்ப நம்ம உடையிற மாதிரி தட்டாமல் கொஞ்சமாக நம்ம கீரல் போட்ட மாதிரி தட்டணும். நீங்கள் ரெண்டாக பிரிகிற மாதிரி தட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி பாதி உடஞ்ச அளவுக்கு நம்ம தட்டினா போதும். அதே இந்தளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீரல் கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நான் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வைக்கிறேன். இதை காய வைக்கிறத என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இதை முதல்ல நல்லா நான் காய வச்சு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நான் தயிர் சேர்த்து தயிரும் உப்பும் சேர்த்து இதை நான் ஊற வச்சுக்கிறேன். நல்லா எனக்கு ஓரளவுக்கு காஞ்சிடுது. தயிரும் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். நைட்டு முழுக்குமே இது நல்லா தயிரில் ஊறட்டும். தண்ணி நான் கொஞ்சம் கூட இதெல்லாம் சேர்க்கவே இல்லை பாருங்கள். வெறும் தயிர் மட்டும் கெட்டி தயிர் நான் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துருக்குது பாருங்கள். தண்ணி நான் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை, நான் தண்ணி நல்லா விட்டு வந்துருக்குது. இப்போ அதை நான் எடுத்து காய வச்சுக்கிறேன். நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. இப்போ நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, சிலதெல்லாம் பச்சை கலரில் அப்படியே இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நான் ஒரு அதே பாத்திரத்தில் நான் மறுபடியும் இதை போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே தயிரெல்லாம் ஊற்றி நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதே பாத்திரத்தில் திரும்பவும் இந்த காய வச்ச சுண்டைக்காயை மறுபடியும் சேர்த்து மூடி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம 3 நாள் பண்ணணும். 3 நாளில் நமக்கு அந்த தயிர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டே 2ங்க. 2வது நாள் நான் அந்த மாதிரி போட்டு எடுத்தேன். இப்படி 3 நாளுமே நம்ம திரும்ப நம்ம தயிர்லேயே நம்ம சேர்த்துக்கணும். அந்த தயிர் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கணும். உங்களுக்கு சுண்டைக்காய் நல்லா காஞ்சி வரணுங்க. அப்போ தான் நம்ம அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது நமக்கு சீசனில் தான் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம இப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்குது, சாம்பாருக்கு அந்த மாதிரி நீங்கள் பொரித்து நம்ம கஞ்சி கூடலாம் கூட வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வத்த குழம்பு கூட இதை வச்சு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு 2வது நாளும் நான் அதே மாதிரி காய போட்டுக்கிட்டேன். முதல் நாள் இருந்ததை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. நான் 3 நாளும் இதே மாதிரி காய போட்டேன். நான் நல்லா காய வச்சுதேன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே காஞ்சிடுது. பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ஃபுல்லாக காஞ்சிடுது. இதை நான் எடுத்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்ணாடி பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் மறுநாள் வறுத்து சாப்பிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.